சொற்ப சீட்டுகளுடன் கூட்டணியில் இணைந்தவர்களுக்கு தாவேகா அமைச்சரவையில் அமைச்சர் பதவி, மாற்று கட்சியிலே இருந்து வந்தவர்களுக்கு திடீர் சாம்பார், திடீர் புளியோதரை, திடீர் மைதா, திடீர் கேசரி, திடீர் கிச்சடி, இப்படி திடீர்னு எம்எல்ஏ தாவேகாவில வேட்பாளராகி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருப்பவர்களுக்கு, மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு விரும்பிய பதவி அமைச்சர் பதவி. இப்போது என்ன பிரச்சனை தாவேகாவுக்குள்ள? கடந்த 20 வருடத்திற்கு மேலாக ரசிகர் மன்றத்திலிருந்து இன்று வரை கட்சி பணியாற்றி கொண்டிருந்த நாங்கள் கடைசி வரை இப்படியே இருப்பதா? எங்களுக்கென்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதா, இருக்காதா என்கின்ற கேள்விகள் தாவேகா கட்சியில அடிமட்ட தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி கட்சியின் எம்எல்ஏக்கள் மத்தியிலே இப்போது தீப்பிழம்பாக பரவி கொண்டிருப்பதுதான் தற்போது ஆங்காங்கே எழுகிற கலக குரல் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இதை சமாளிக்க வருகின்ற நாட்களில் சுழற்சி முறையிலே அமைச்சர் பதவி வழங்கலாம் தாவேகா தலைமை முடிவெடுத்திருக்கிறது என்கிற செய்தியை கசிய விட்டு அமைதியாக இருங்கள், உங்களுக்கென்று காலம் வரும், என்னை நம்பி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த அரசின் ஒரு அங்கமாக அமைச்சராக வலம் வருவீர்கள், சுழற்சி முறையிலே உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். சரி, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பதிலா? மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை கேட்டா நம்பியிருந்த மக்களுக்கு வாய்தா வாங்கி எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இது தாவேகா அரசு அல்ல, 5 ஆண்டுகள் வரை வாய்தா வாங்குகிற அரசு